அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு அக்டோபர் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. வங்க எழுத்தாளர், நாவல் ஆசிரியர் சையத் முஸ்தபா சிராஜ் அவருடைய பிறந்த தினம் என்று. சையத் முஸ்தபா சிராஜ் சாகித்ய அகாடமி விருது பெற்ற வங்காள எழுத்தாளர், நாவல் ஆசிரியருமான சையத் முஸ்தபாவோட பிறந்த தினம் என்று. மேற்கு வங்க மாநிலம் முர்சிதாபாத் மாவட்டம் கோஸ் பாஸ்பூர் கிராமத்தில் 1930ஆம் ஆண்டில் பிறந்தார். தந்தை சுதந்திர போராட்ட வீரர், பாரசீக மொழியில் நிபுணர், வலுவான இலக்கிய பாரம்பரியம் கொண்ட இவருடைய குடும்பம் வீடு கொள்ளாத அளவில் புத்தகங்கள் இருக்கும். அம்மா கவிஞர் என்பதால் அதன் தாக்கம் இவருக்கும் இருந்தது. வீட்டில் அரேபிய மொழி, பாரசீகம், சமஸ்கிருதம் உள்ளிட்ட பல மொழிகள் பேசப்பட்டதால் அவையும் இவருக்கு பரிச்சயமாகின. வடக்கு வங்காள பல்கலைக்கழகத்தில் டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர் பட்டம் பெற்றார். இடதுசாரி அரசியலில் ஈடுபாடு கொண்டவர். நாடகக் கலையில் நாட்டம் ஏற்பட்டதால் அல்காப் என்ற கிராம நாடகக் குழுவில் இணைந்தார். முர்சிதாபாத், மால்டா, பர்த்வான், பிர்பூம், கல்கத்தா என பல நகரங்களில் நாடகங்களில் நடித்தார். புல்லாங்குழல் வாசிக்க பயின்றார். கிராமிய நடனம், நாடகம் பயிற்றுவிக்கும் ஆசானாகவும் இருந்தார். 6 ஆண்டுகள் நாடக வாழ்க்கையில் கழிந்தன. இந்த அனுபவங்கள் பின்னாளில் இவரது படைப்புகளுக்கு உதவின. திடீரென்று இந்த வாழ்க்கை சலித்து போனது. சிறிய வட்டத்துக்குள் அடைந்து கிடக்காமல் புது உலகில் தடம் பதிக்க விரும்பினார். அம்மாவின் தாக்கத்தால் சிறுவயதிலேயே எழுத்தில் ஆர்வம் இருந்ததால் கவிதைகள், சிறுகதைகள் எழுதத் தொடங்கினார். கல்கத்தா வந்து முழுநேர எழுத்தாளராக மாறினார். எடுத்த எடுப்பிலேயே சிறுகதை எழுத்தாளராக பிரபலமானார். இண்டிபிசிஓ கட்பாபு, பாலோ பாஷா, ஓ டவுன் ட்ரெயின், தரங்கனீர் ஜோக் ஆகிய சிறுகதைகள் புகழை ஈட்டி தந்தன. வங்காள செய்தித்தாள் ஒன்றில் இணைந்து கட்டுரையில் எழுதினார். இவரது படைப்புகள் வாசகர்கள், அறிஞர்களை பெரிதும் கவர்ந்தன. நீல்கரேர் நதி இவரது முதல் நாவல். திரணபூமி, அலிக் மானுஷ், உத்தர ஜனாப் ஆகிய நாவல்களும் மாபெரும் வெற்றி பெற்றன. இவரது படைப்புகள் பெரும்பாலும் இந்தியாவின் அனைத்து முக்கிய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இவரது புகழ்பெற்ற படைப்பான அலுக் மானுஷ் 11 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டன. பிரபல கதாபாத்திரங்களை கொண்ட துப்பறியும் நாவல் உட்பட பல்வேறு வகையான நாவல்களை எழுதியிருக்கிறார். சிறுவர் முதல் வயதானவர்கள் வரை வயது வித்தியாசமின்றி இவருக்கு ரசிகர்கள் கூட்டம் இருந்தது. முதலில் பெரியவர்களுக்கு மட்டும் சிறுகதைகளையும் நாவல்களையும் எழுதி வந்தார். பிறகு குழந்தைகளுக்காகவும் எழுத ஆரம்பித்தார். ஏறக்குறைய 150 நாவல்கள், 300 சிறுகதைகளை எழுதியிருக்கிறார். ரணிர் கட்டர் பிரிட்டாண்டோ என்ற இவரது சிறுகதை பால்து என்ற பெயரில் திரைப்படமாக தயாரிக்கப்பட்டது. ஆனந்த பக்கிம் சாகித்ய அகாடமி, ஆனந்த மற்றும் பக்கிம் மற்றும் சாகித்ய அகாடமி, நரசிங்கதாஸ் உள்ளிட்ட ஏராளமான விருதுகளை பெற்றிருக்கிறார். இந்தியன் பாஷா பிரசாத் உள்ளிட்ட பல கௌரவங்களை பெற்றிருக்கிறார். வங்காள இலக்கியத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை வழங்கிய சையத் முஸ்தபா சிராஜ் 82 வயதில் 2012ஆம் ஆண்டு மறைந்தார். மாபெரும் ஒரு இலக்கிய எழுத்தாளர், நாவலாசிரியர் சையத் முஸ்தபா அவரை நம்ம சந்திச்சிருக்கிறோம். உப்பு சத்தியாகிரக காலத்தில் பிறந்திருக்கிறார். 1930ஆம் ஆண்டு. நாடகக் கலையில் நாட்டம் ஏற்பட்டதால் அல்காப் என்ற கிராம நாடகக் குழுவில் இணைந்தார். முர்சிதாபாத், மால்டா, பர்த்வான், பிர்பூம், கல்கத்தா என பல நகரங்களில் நாடகங்களில் நடித்தார். இவர் வீட்டில் அரேபிய மொழி, பாரசீகம், சமஸ்கிருதம் ஆகிய பல மொழிகள் பேசப்பட்டதால் அந்த மொழியும் இவருக்கு நல்லா தெரியும். அரேபிய மொழி, பாரசீக மொழி சரி, அதில் என்ன சமஸ்கிருதம் இருந்தாலும், முரண்பாடுகள் இருந்தாலும் அந்த மொழியை அவர் கற்று வச்சுருந்துருக்கிறாரு. நாளைக்கு புதன்கிழமை அக்டோபர் 15. நாவலாசிரியர் தான் நாளைக்கும், கவிஞர் தான், கட்டுரையாளர் தான் அவரும். ஆனால் அவர் வெளிநாட்டுக்காரர். அவரை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த செவ்வாய்க்கிழமை சையத் முஸ்தபா
அவரை பார்த்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.